நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். இங்கு அற்புதமாக இந்த சாலமோன் ஞானியினாலே எழுதப்பட்ட, தேவாவினால் எழுதப்பட்ட ஒரு அருமையான இந்த நீதிமொழிகளில் கர்த்தருடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன? அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தின் வாழ்க்கையில நமக்கு தடுமாற்றங்கள் வராமல் இல்லை, வீழ்ச்சிகள் இல்லாமல் இல்லை. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட மரிக்கவும் நான் ஆயத்தம் என்று சொன்ன அந்த பேதுரு இயேசுவின் பாடுகளின் நேரத்தில் அங்கே அவன் சொல்லுகிறார், இயேசு யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இயேசுவை பார்த்து இவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் சத்தியம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, சபிக்கவும் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பேதுருவையும் கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சபையை கட்டினதை நாம் பார்க்கிறோம். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, இவர்களை பார்க்கிற நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி தேடி வந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீதிமானுக்கு வீழ்ச்சிகள் வரலாம், விழுதல் வரலாம், ஆனாலும் கூட விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு முறை 2 முறை அல்ல, 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயமு உண்டாகட்டும். யார் நீதிமான்? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற 1ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 5:9 சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் நீதிமானாக பிறப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி அவர்தான் நம்மை நீதிமானாக மாற்றுகிறவர். பாவியான மனுஷர்கள் தான். ஏனென்றால் ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று சொல்லி. அப்படியானால் ஒரு நீதிமான் பாவியாக இருந்த மனிதனை தான் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். பாவியான மனுஷர்களை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை அது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமாய் இருக்கிறது என்று தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்மை ரட்சிக்கும்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். மனுக்குலம் வீழ்ந்தது, வீழ்ச்சியை சந்தித்தது, சத்துருவானவன் வீழ்ச்சியை ஏற்படுத்தினார். ஒருவேளை பிசாசினால் ஏற்பட்ட தந்திரத்தின் நிமித்தம் அங்கே மனுக்குலத்திற்கு வீழ்ச்சி ஏற்பட்டாலும், வீழ்ச்சியை சந்தித்த மனிதனை தூக்கி எடுப்பதற்காக பிந்தின ஆதாமாகிய இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். சிந்தினது மாத்திரமல்ல, சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். பாருங்கள், ஆகவே நாம் அவர் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான விழுந்தாலும் 7 தர விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. கர்த்தருமாகவே தான் சொல்கிறார், இடரல் வராதது கூடாத காரியம், ஆனால் எவன் நிமித்தம் இடரல் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை தடுமாறி கொண்டிருக்கலாம், வீழ்ச்சி காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் விழுந்தவர்களை தூக்கி எடுக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, விழுந்தவரை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். விழுந்து போனவர்களையும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஒருவேளை நான் முந்தின நிலைமையிலிருந்து நான் விழுந்து போன என்று சொல்லி கலங்கி நிற்பீர்கள் என்றால் ஆண்டவர் விழுந்த உங்களை தூக்கி எடுப்பார். அவர் 7 முறை வசனம் சொல்லுகிறது. ஏன் அது சொல்லப்படுது சொன்னால், தடுமாற்றத்துக்கு மத்தியில் ஒரு சிறு குழந்தை நடக்க பழகும் பொழுது எப்படி பல முறை விழுந்தாலும் அது எழுந்து நடக்கிறதோ அதே போல எழுந்து நடக்க பண்ணுகிற தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். துன்மார்க்கரோ விழுந்த இடத்துல அவங்க எழுந்திருக்காம விழுந்து கிடப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம்,
ஆகவே இந்த நீதிமொழிகளில் நம்ம 24:16 வாசிக்கிற, துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அவங்க தீங்கில இடருண்டு கிடப்பாங்க. ஆனால் நீதிமான் அப்படி கிடையாது. நீதிமான் விழுந்தவன் அவன் எழுந்திருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் மீகாவிலே வாசிக்கிற 7ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்கள், சத்துருவே என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து மறுபடியும் நான் ஓடுவேன். கர்த்தர் எனக்கு, நான் இருளில் இருந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி அங்கே மீகாவின் புஸ்தகத்தை வாசிக்க முடியும். 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வீழ்ச்சியை கண்டு சத்துரு ஒருவேளை சந்தோஷப்படலாம், ஆனால் கர்த்தரோ நமக்கு வெளிச்சமா இருக்கிற தேவன். ஆகவே தான் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்துல கூட அங்கே நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 36ஆம் சங்கீதத்திலையும் வேதத்துல பார்க்கிறோம், அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் என்று சொல்லி. அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வேதத்திலே பார்க்கும் பொழுது அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 23-24 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில, அவன் நடைகள்ல கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் வழியை ஆண்டவர் பிரியப்படுறாரு. ஒருவேளை அவன் வழியில நடந்து போகும்போது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தது, ஆனாலும் அந்த வீழ்ச்சியை ஆண்டவர் விடவில்லை, வீழ்ச்சியிலிருந்து தூக்கி எடுத்தார். இயேசு பிறந்த பொழுது, இயேசு ஊழியம் செய்த பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அழைத்தார்கள். தாவீதின் குமாரன் என்று அண்ட சராசரத்தை படைத்த தேவனுடைய குமாரன் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். விழுந்து போன தாவீதையும் கர்த்தர் தூக்கி எடுத்தாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடியே அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் அவருடைய கையினால உங்களை தாங்கி தூக்கி பிடிக்கிற தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலையில கர்த்தர் மாற்றும்படியாக, மனு குலத்தை தாங்கி பிடிக்கும்படியாக வந்தார். ஆனால் கர்த்தருக்கு துன்மார்க்கரோ அப்படி இல்லை, அவன் முறிந்து விழுகிறான். வேதம் சொல்லுகிறது, உலகத்தாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாங்களோ எங்கள் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் ஜீவனுள்ள தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு, அவருடைய நாமத்தினால் உண்டாயிருக்கிற நீதியை பற்றி கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய மீட்பை பற்றி கொண்டு, அவருடைய நாமத்தினால் இரட்சிக்கப்பட்டவர்களாக நீதிமான்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய நாமத்தையே உயர்த்துகிறபடியினாலே ஒருவேளை வீழ்ச்சிகளை சந்தித்தாலும் வீழ்ச்சியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், அவனோ கீழே விழத்தாக்குகிறவன். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அவர் என்னை தூக்கி விட்டார் என்று சொன்னது போல, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று சொன்னது போல, கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நிலை நிறுத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை கனப்படுத்துகிறவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ அப்படி இருக்க மாட்டான். துன்மார்க்கனோ அவன் விழுகிற இடத்துல அப்படியே கிடப்பான், எழுந்திருக்க முடியாமல் விழுந்து போவான் என்று சொல்லி, தன்னுடைய துன்மார்க்கத்திலே விழுந்து போவான், எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்களும் நானும் ஹல்லேலூயா மறுபடியும் எழுந்து பிரகாசிக்க செய்வான். நீங்கள் செய்து கொண்டிருந்த ஊழியத்தை விட்டிருந்தா மறுபடியும் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் விட்ட பாவத்துல ஒருவேளை தடுமாறி இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பார். ஒருவேளை இன்றைக்கு விசுவாசத்துல தடுமாற்றத்தோட நீங்க நின்று கொண்டு இருப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தூக்கி எடுக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடுவேன் என்று சொல்லி மீகா சொன்னது போல கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்கிறார். சத்துருவே நீ என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி மீகா சொல்லுகிறது போல, நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருந்து உங்களை எழுந்து ஓடச் செய்வார், எடுத்து பயன்படுத்துவார், எடுத்து நிறுத்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தர் நல்லவர், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். கர்த்தர் உங்களை எழும்பி